Book. This is Mohana Loganathan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் 1, 2, 2A and 4 இதுல ஹிஸ்டரி எங்க படிக்கணும், அதாவது இந்தியாவினுடைய வரலாறும் பண்பாடுங்கிற யூனிட் 4 அப்படிங்கிறது எங்க படிக்கணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி இப்பதான் ஆனுவல் பிளானர் வந்து ரிவைஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2024ஓடது. ஸோ அதுபடி உங்களுக்கு 1 and 4 வந்து குரூப் 1 4 வந்து ஜூன் மந்த் வந்து நடந்துரும். அதே குரூப் 2 and 2A வந்து உங்களுக்கு செப்டம்பர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்ல உங்களுக்கு 28 செப்டம்பர் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பிளானர்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் 28க்குள்ள வந்துரும் அப்படின்னு இருக்காங்க. ஜூன் 28 உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னுட்டு. ஸோ இன்கேஸ் நீங்க குரூப் 2 2A எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா குட் நைஸ். இல்ல நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், பட் எனக்கு எப்படி பண்றது என்ன பண்றதுனே தெரியல, பண்ணலாமா வேணாமா, என்னால இந்த இந்த 2024ல நடக்கிற இந்த குரூப் 2 2A வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களோட சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பா உங்களால 2025ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு சாலிடா எத்தனை மாசம் இருக்கு? 5 மாசம் இருக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாசம் இருக்கு. இந்த 5 மந்த்ஸ்ல 4 மந்த்துக்கு வந்து நீங்க படிங்க உட்காந்து. சோ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த் 1 மந்த் என்ன பண்றீங்க அப்படின்னா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. உங்களால ஈஸியா வந்து இது கிளியர் பண்ணிட முடியும். அப்ப நீங்களும் 2025ல என்ன பண்ணலாம், ஒரு அரசு அதிகாரியா மாறிட முடியும். ஓகேங்களா? சோ அதனால இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 மாசத்துல எப்படி படிக்கணும், ஹிஸ்டரி எங்க படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க பாக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு டோட்டலா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 28 லெசன்ஸ் இருக்குங்க. 28 லெசன்ஸ்ல 28மே ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி இருக்குமானா கிடையாது. ஒரு 14 லெசன்ஸ் பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். 14 லெசன் வந்து நீங்க படிக்கும்போது புதுசா இப்பதான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 14 லெசன்ஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 14 லெசன் படிச்சீங்கல்ல, அதோட இதேதான் இங்கேயும் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா 1 or 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. சோ டோட்டலா 28 லெசன்ஸ் எங்க கவர் ஆகுது அப்படிங்கறது கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துடலாம். சோ அண்ட் உங்களுக்கு வந்து இங்க ஒரு பிளான் மாதிரி கொடுத்துருக்கேன், எங்க கவர் ஆகுது அப்படிங்கிற இந்த டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். சோ அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல டேர்ம் 1ல லெசன் 3 வந்து கவர் ஆகுது. அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் லெசன் 2ல இருக்கு. ஆனா இங்க 2.5 ஒன்லைன் கொடுத்துருக்குமா? இது ஏன் இப்படி கொடுத்துருக்கோம்னா லெசன் 2 பண்டைய நாகரிகங்கள் இருக்கும். பண்டைய நாகரிகங்கள்னா எகிப்து நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம், இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் படிக்கணும். ஓகேங்களா? சோ காமனா வந்து ஆஸ்பிரன்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். என்னன்னா 9th ஹிஸ்டரி லெசன் 2 படிக்கணும்னு போட்டாங்கன்னா லெசன் 2 ஃபுல்லாவே படிச்சிருது. உங்களோட சிலபஸ்ல என்ன போர்ஷன் கவர் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணாதீங்க. சிலபஸ்ல இல்லாத டாபிக்க படிக்கவே படிக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th ஹிஸ்டரி லெசன் 1ல 1.4 பார்ட் மட்டும் படிச்சா போதும் உங்களுக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் 11ல இருந்து 17 வரைக்கும் இருக்கும். அடுத்து 11th எத்திக்ஸ் புக்ல லெசன் 2 நீங்க படிக்கணும். சோ இப்ப 4 பாடம் படிச்சாதான் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டா? பட் ஆனா இதுல நீங்க இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே உங்களுக்கு 80% கம்ப்ளீட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 லெசன்ஸ்மே உங்களுக்கு ரிவிஷன் லெசன்ஸ். என்ன ரிவிஷன்னா இங்க படிச்சீங்களா 6th ஸ்டாண்டர்ட்ல இதே டேர்ம்ஸ் தான் வந்து 9th 11th இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் அங்க ஸ்கிப் ஆனது விட்டு போனது வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். சோ நீங்க 6th முடிச்சுட்டு 9th படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ நோட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சோ அவ்வளவுதான். சோ இந்த 4 லெசன்ஸ் நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு லெசனை தான் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்க போறீங்க. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 லெசன்ஸ்மே உங்களுக்கு என்னது ரிவிஷனுக்கான லெசன்ஸ். அண்ட் நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றீங்க அப்படின்னா டைரக்டா இப்ப 6th 9th 11th இருக்குல்ல, அப்ப 11th ஸ்டாண்டர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டா ஹோலா கவர் ஆயிடும்ல, அப்ப வந்து நான் ஈஸியா முடிச்சிட முடியும் போர்ஷன், நான் 6th 9th படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே 11th ஸ்டாண்டர்ட படிக்காதீங்க. உங்களுக்கு 6th 9th 11th கவர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட படிங்க. ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காலேஜ் ஒரு சிலர்லாம் காலேஜ் முடிச்சு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வெளில வந்திருப்பீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா முடிச்சு ரொம்ப வருஷங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கலாம் நீங்க முடிச்சுட்டு. இப்ப மறுபடியும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம், எனக்கு பிரைவேட்ல ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்கள ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஏன் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லயும் சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்லயும் சிந்து சமவெளி நாகரிகம் உங்களோட ஸ்கூல் கரிக்குலம்ல வைக்கிறாங்க? ஏன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா
புரிதல் தன்மைக்காக தான். அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்ன சொன்னா புரியும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் 6th கொடுத்திருப்போம். 11th ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தனுக்கு சொன்னா என்ன புரியுமோ அதுதான் 11th கொடுத்திருப்போம். அண்ட் அந்த இது அளவு அதிகரிக்கும். 6th ஸ்டாண்டர்ட் பையனால ஒரு 100 பக்கம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 5 பக்கம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் என்ன பண்ண முடியும்? ஒரு 20, 30 பக்கம் ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காகவும் உங்களுடைய மெமரி பவருக்காகவும் தான் இப்படி கொடுக்குறாங்க. அப்போ இங்கேயும் அதே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க முடிச்சுட்டு ரொம்ப காலங்கள் கழிச்சுட்டு 11th எடுத்து டைரக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ்க்கு மீனிங்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கான மீனிங் என்ன? ஏகாதிபத்தியம்னா என்ன? அண்ட் நிலப்பிரபுத்துவம்னு படிப்பீங்க. அப்ப இதுக்கான மீனிங் என்ன? நிலப்பிரபுத்துவம்னா என்ன? ஸ்தூஃபினா என்ன? இதெல்லாமே நீங்க வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸ்தூஃபிக்கல், ஸ்மிருதிக்கல். ஸ்மிருதினா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்மிருதிக்கல்னா என்ன? சோ இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. பட் இதுக்கான மீனிங் எல்லாம் வந்து உங்களுக்கு லோயர் கிரேட்ல தான் கொடுப்பாங்க, 6th தான் கொடுப்பாங்க. சோ இது படிச்சுட்டு இங்க போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் எப்பவுமே எந்த டாபிக் நீங்க எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லோயர் கிரேட்ல கொடுத்திருக்க போர்ஷனை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாமா? அடுத்து குப்தர்கள் எங்க கவர் ஆயிருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல லெசன் 3. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில லெசன் 7. 12th எத்திக்ஸ்ல லெசன் 5. இங்கதான் வந்து இந்த 3 பார்ட்ல தான் வந்து இந்த குப்தர்கள் கவர் ஆகுது. இதுல முக்கியமான பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12th எத்திக்ஸ். ஏன்னா இந்த 12th எத்திக்ஸ்ல 5th லெசன் இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட நம்ம 11 பார்ட்டா இந்த சிலபஸ் பிரிச்சோம்ல. யூனிட் 4 வந்து 11 பார்ட்டா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருப்போம். இங்க பாருங்க எப்படி. சோ இந்த 11 பார்ட்ல 7 பார்ட் கவர் ஆகுற ஒரு பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன் 5th லெசன் 12th எத்திக்ஸ்ல இருக்கக்கூடியது. சோ அப்ப நீங்க குப்தர்கள் படிக்கும் போது 12th எத்திக்ஸ் 5th லெசன்ல என்ன மட்டும் தான் படிக்கணும்னா 5.3 மட்டும் தான் படிக்கணும். இது படிச்சாலே போதும். எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயும் 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷ்ஷா படிப்பீங்க. மத்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான். அப்ப டெல்லி சுல்தான்கள்ஸ், டெல்லி சுல்தான்ஸ் எங்க படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 7th ஹிஸ்டரியில டேர்ம் 1ல லெசன் 4 அண்ட் 11th ஹிஸ்டரியில லெசன் 10, 12th எத்திக்ஸ் புக்ல லெசன் 5. இந்த 5லயுமே 5.10ல இருந்து மட்டும் படிச்சா போதும். இருக்கிறத மட்டும் இங்க ஆல்ரெடி சொன்னல, இதே லெசன் தான் இங்க இருக்கு பாருங்க. நீங்க 5.3 படிச்சா குப்தர்கள், 5.10 வந்து டெல்லி சுல்தான்கள்ஸ். ஓகேங்களா? அடுத்து முகலாயர்கள் எங்க கவர் பண்ணிருக்கோம்னா 7th ஹிஸ்டரி டேர்ம் 2ல லெசன் 2, 11th ஹிஸ்டரி டேர்ம்ல லெசன் 14. ஓகேங்களா? மராத்தியர்கள் அப்படிங்கிறது 7th ஹிஸ்டரி டேர்ம் 2ல லெசன் 3யும் 11th ஹிஸ்டரி லெசன் 15 வந்து கவர் ஆயிருக்கும். அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் காலம் அப்படிங்கும்போது 7th ஹிஸ்டரி டேர்ம் 2 லெசன் 1, 11th ஹிஸ்டரியில லெசன் 12 அண்ட் 12th எத்திக்ஸ்ல 5.11, 5.12 படிச்சா மட்டும் போதும். அடுத்து தென்னிந்திய வரலாறு. இது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல லெசன் 4, 7th டேர்ம் 1ல லெசன் 3 அண்ட் 7th ஹிஸ்டரியில டேர்ம் 3ல லெசன் 2, 11th ஹிஸ்டரியில 5th லெசன், 9th லெசன், 11th லெசன், 12th 5ல 5.4ல இருந்து 5.9 வரைக்கும் படிச்சா போதும். இந்த 7 லெசன் நீங்க படிக்கும் பொழுது நீங்க என்ன படிக்கணும்? சாரி, 6 லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பேரரசுகள் பத்தி வருதுல, இந்த 7 லெசன்ல நீங்க என்ன படிக்கணும்னா எந்தெந்த அரசர்கள் வந்தாங்க, அவங்களுடைய இப்ப விஜயநகர பாமணி அரசுகள்னா இதுல என்னென்ன அரசர்கள் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, அடுத்து அவங்களுடைய சாதனைகள் என்ன, அவங்க இருந்த காலத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம், அரசர்கள், அவங்க பண்ண சாதனைகள், அவங்களுடைய சிறப்பு பெயர்கள். இது தனித்தனியா ஒவ்வொரு அரசருக்கும் படிப்பீங்க. இது இல்லாம இவங்க ஒட்டுமொத்தமா சேர்த்து இப்ப விஜயநகர பாமணி அரசு அப்படின்னா அந்த காலத்துல அரசுடைய அரசு அதிகாரிகளுடைய பெயர்கள் என்னவா இருந்துச்சு, அடுத்தது அரசுடைய பிரிவு, அந்த மாவட்ட மாநிலங்கள் அப்படிங்கிற பிரிவுகள் எப்படி பிரிச்சிருந்தாங்க, அந்த பேரரசுடைய அதிகார பிரிவுகள் என்னவா இருந்துச்சு, இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள், என்னென்ன கட்டிடக்கலைகள்ல சிறந்து இருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் தான் நீங்க இந்த 6 லெசன்ல நீங்க படிக்கணும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோயர் கிரேட் படிச்சுட்டு அடுத்தமா ஹையர் கிரேட வந்து படிங்க. ஈஸியா உங்களுக்கு வந்து இந்த 7 லெசன்ஸ் வந்து கவர் ஆயிடும். இப்ப இந்த 7 லெசன்ஸ் வரைக்கும் படிச்சீங்கல்ல, இதேதான் இந்த 8th லெசன்ல ரிவிஷன் பண்ண போறீங்க. இந்த 12th எத்திக்ஸ் புக்ல 5th லெசன் இருந்துமில்ல, இந்த 7 லெசன்ஸுமே இருந்துச்சா? சோ இதுதான் இங்க 8th லெசனா இருக்கு. இதுல இந்திய சமூக பண்பாடு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியால என்னென்ன அரசுகள் ஆண்டாங்க, அவங்களுடைய பண்பாடு என்னவா இருந்துச்சு, அவங்க பண்ண மாற்றங்கள் நம்மளோட இந்திய பண்பாட்டுல என்ன வந்து வர ஆரம்பிச்சிச்சு, அப்படியே படிப்படியா என்ன பின்பற்ற ஆரம்பிச்சப்பட்டது அப்படிங்கறதான் தான் வந்து இந்த 8th லெசன்ல பாப்பீங்க. 9th லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிறது 12th எத்திக்ஸ் புக்ல லெசன் 1 படிச்சாலே போதும். அடுத்து 10th பார்ட்
வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இது எங்க படிக்கணும்னா செவன்த்ல ஜியாகிரபில படிக்கணும். மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே ஹிஸ்டரி, எத்திக்ஸ். பட் இது மட்டும் ஜியாகிரபி புக்ல இருக்கும். டேர்ம் 1ல லெசன் 3. அடுத்து 12th எத்திக்ஸ்ல லெசன் 2, 12th ஜியாகிரபில லெசன் 5 படிச்சா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம். இது எங்க படிக்கணும்னா 6th ஸ்டாண்டர்ட்ல குடிமியல் பகுதி, அதாவது சிவிக்ஸ்ல குடிமையியல் பகுதியில டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 8th சிவிக்ஸ்ல லெசன் 3. சோ இப்போ இப்படி கொடுத்துட்டீங்க. இதை விட வந்து டைட்டில் என்ன, இப்ப 7th ஹிஸ்டரி டேர்ம் 2 லெசன் 3னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிருக்கும். இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிக்கணும்? சிந்து சமவெளி நாகரிகம் இதுல படிக்கணும். 6th டேர்ம் 1 லெசன் 3னா இதுதான். அடுத்து குடிமையல், பன்முகத்தன்மை, இந்த 2 லெசனுமே படிக்கணும். இதுதான் வந்து இங்க பாத்தீங்க 6th சிவிக்ஸ் டேர்ம் 1ல லெசன் 1, 2. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதுக்கான இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிருக்கோம். அப்ப இந்த பிடிஎஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல் பிஏ புக் அப்படிங்கிற சேனல் இருக்கு. பிஏ புக் மோகனான்னு போடுங்க. இல்லைன்னா பிஏ புக்னு நீங்க டைப் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் வந்து காட்டும். சோ அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இது மட்டுமா அப்படின்னா கிடையாது. இங்க என்னென்ன லெசன்ஸ் உங்களை நாங்க படிக்க சொன்னோம், இந்த பிளான்ல என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ இந்த ஒவ்வொரு லெசனுமே உங்களுக்கு வீடியோவா வந்து கொடுப்போம். இப்ப 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 1னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல இந்த புக்ல இருக்கிறதா நம்ம சொல்லிருப்போம். அந்த புக்கோட கட்டிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். என்கிட்ட புக் இல்ல மேம், நான் என்ன பண்றது அப்படின்னா இந்த புக்கோட கட்டிங்ஸ்மே வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புக்லெட்டோட கட்டிங்ஸை வந்து நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. சோ இங்க 4 டைம் வீடியோ பாத்துட்டீங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 வாட்டிலேயே உங்களுக்கு கண்டிப்பா சிந்து சமவெளி நாகரிகம் மெமரியில கிளியரா ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க மறுபடியும் உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் ஸ்டோரி மாதிரி படிங்க. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி மாதிரி படிங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நீங்க வந்து டெலிகிராம் சேனல்ல பாத்துக்கலாம். அண்ட் டெலிகிராம் சேனலோட நேம் பிஏ புக் மோகனான்னு இருக்கும். நான் பிஏ புக்னு டைப் பண்ணுங்க வரும். மேம் லிங்கே கொடுத்துடலாமே அப்படிம்பீங்க. பட் லிங்க் கொடுக்கலாம். ஒரு சில காரணங்களால என்னால லிங்க் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ அதனால நீங்க சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கான இதுக்கான பிடிஎஃப் தெரியும், எங்க படிக்கணுங்கிறது கொடுத்தாச்சு. எப்படி படிக்கணுங்கிறது தான் அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படின்னா எப்படி படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்துல் கலாம் சொன்னதுதான், கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாருல. ஃபர்ஸ்ட் 3 விஷயம் இருந்தா நீங்க அடுத்த வருஷம் உங்களால கண்டிப்பா வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபோக்கஸ், செகண்ட் கன்சிஸ்டன்சி, தேர்டு செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த 3 திங்ஸ் உங்களோட லைஃப்ல இந்த 4 மாசம் உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சு அப்படின்னா 2025ல நீங்க கண்டிப்பா ஒரு அரசு அதிகாரி. ஓகேங்களா? சோ அப்ப ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி, செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த எக்ஸாம்க்கு படிக்க போறீங்கங்கிற ஃபோக்கஸ் இருக்கணும். இப்ப 2-2A 2-2Aக்கு உட்கார்ந்து அந்த 4 மாசம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா படிக்கணும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. இதுல நீங்க சரியா 4 மணி நேரத்தை பயன்படுத்தினாலே போதும். 4 மணி நேரமும் உட்கார்ந்து படிக்கணுமானா கிடையாது. நடுவுல ஒரு 1/2 hour படிங்க, 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. அடுத்து ஒரு 1/2 hour படிங்க, 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. கண்டினியூஸா படிச்சீங்கன்னா அது எஃபெக்டிவா இருக்காது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருங்க. அடுத்தது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி என்னன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒரு பிலிம் மேக் பண்ணும். பிலிம்னா என்ன, வீடியோ வச்சு கேமரா வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுமானா கிடையாது. நீங்க நைட் எல்லாருமே தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம், தூங்க போகும்போது எல்லாரும் போய் படுத்தோன்னு தூங்கிடுவோமா? கிடையாது. என்ன பண்ணுவோம், யோசிச்சுட்டு இருப்போம் எதையாவது ஒண்ணு. சோ அந்த நேரத்துல நீங்க ஒரு கனவை உருவாக்குங்க. என்னன்னா நீங்க எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இருந்த அதை விட்டுருங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, எக்ஸாமோட ரிசல்ட் வருது, அதுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அடுத்த நாள் கால் லெட்டர் வருது. அந்த கால் லெட்டர் பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்க சென்னை போவீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த காலங்கள்ல உதவியங்களை நீங்க கூட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்ப அவங்களோட போகும்போது உங்களுடைய லைஃப்ல இம்பார்ட்டன்டான பர்சன்ஸா இருக்கலாம், அவங்களோட போய் அதை வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அந்த பர்சனோட அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களோட அதை இமேஜின் பண்ணுங்க. அதுக்கடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத
ஒரு இமேஜினேஷன்ல ஒரு ஃபிலிம் மாதிரி உருவாக்குங்க. ஃபர்ஸ்ட் டே உங்களோட ஃபிலிம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தேர்ட் டே உங்களுக்கான ஃபிலிம் ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஃபிலிம்ம ரெடி பண்ணிட்டு டெய்லியும் எப்பல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அதாவது உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி, அதாவது லோவா ஃபீல் பண்றீங்களோ, எப்பல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றீங்களோ, அப்பல்லாம் இந்த ஃபிலிம்ம ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இதுவே ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் எப்படி உங்கள வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் இருந்தா தான் இந்த கன்சிஸ்டன்சியே வரும். அப்ப செல்ஃப் மோட்டிவேஷன் குடுத்துருக்கோம். அப்ப டெய்லி மோட்டிவேஷனா இருக்கணும் நீங்க. மோட்டிவேஷனலா இருக்கணும்னா டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா 2025ல நீங்க அரசு அதிகாரியா ஆயிரலாம். இப்படி சொல்லுவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் இங்க உங்களுக்கு இருக்கிறதே 4 மந்த் தான். இந்த 4 மந்த் அப்படிங்கிறது குரூஷியல் பீரியட். உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பீரியட். சோ இந்த பீரியட்ல நீங்க டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்ப மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்காம எப்படி மேம் மோட்டிவேஷன் கிடைக்கும்னா, நீங்க நார்மலா பிராக்டிகலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறீங்க, 1/2 அன் ஹவர் பாக்குறீங்க. பார்த்தா அதோட எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் அந்த வெறியில போய் உட்கார்ந்து படிப்பாங்க. அடுத்து சாப்பிட்டவன ஒரு தூக்கம் வரும். தூங்கி எழுந்த உடனே அந்த மோட்டிவேஷனல் எங்க போகும்னே தெரியாது. போயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, 1 நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. மேக்ஸிமம் 2 டேஸ். ஒரு சிலர் 1 வீக் ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனல் வீடியோக்கு எஃபெக்ட் இல்லாம போயிடும். அப்ப அடுத்த மோட்டிவேஷனல் வீடியோ. சோ இந்த மாதிரி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன செல்ஃப் மோட்டிவேஷன்ங்கிறத நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்னா, ஒண்ணு நீங்க சோ உங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஓடுவாங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய ஓட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க. அப்போ நீங்க தான் அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன். நீங்க தான் அந்த மோட்டிவேஷன் காரணமே. இதுவே இல்ல அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்னா மணி. சோ நிறைய சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய ஒர்க் பண்ணணும். அப்ப ஒர்க் பண்ணாதான் மணி கிடைக்கும் அப்படிங்கும்போது அங்க அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உங்களுக்கு. மணிய பார்க்கும்போது. அப்ப மணி வந்து ஒரு ஒரு ஃபியூவலா இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபியூவல்? உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் என்னங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ இதுக்கு ஒரு வேவா இந்த ஃபிலிம் இருக்கு. கண்டிப்பா. உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனா இந்த ஃபிலிம் வந்து ஒரு வேவா இருக்கும். அடுத்து இன்னொரு வே என்ன அப்படின்னா, பெஸ்ட் வே. நம்ம எல்லாருமே மனுஷங்க. நம்ம யாருமே ரோபோட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்குன்னு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 பேஜ் இந்த டேபிள் இருக்குல்ல, எங்கெங்க கவர் ஆகுதுன்னு இத மட்டும் போடுங்க. இது தேவையில்ல உங்களுக்கு. இதெல்லாம் தேவையில்ல. இந்த 2 பேஜ மட்டும் நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எதுக்காக பிரிண்ட் அவுட் எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த பர்பஸ்க்காக தான். இப்ப ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு கலர் பென் வச்சு இத ஹைலைட் பண்ணிடுங்க அப்படி. அடுத்த செகண்ட் டே இத முடிச்சிட்டீங்களா? அடுத்த செகண்ட் ஹைலைட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தடுத்து இத ஹைலைட் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஹைலைட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்காக நீங்க அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ஃபர்ஸ்ட். இப்போ அதுக்காக மேம் நான் இத எடுத்த உடனே நான் ஒரு மார்க்கர வச்சு நான் இத ஹைலைட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுல்ல மேம். அப்படி இருக்காதீங்க. நீங்க வந்து ஒரு குரோத் மைண்ட் செட் பீப்புளா வந்து திங்க் பண்ணணும். சும்மா வந்து ஒருத்தவங்கள கலாய்க்கிறதுக்காக வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யாருக்காக சொல்றாங்க? உங்களுக்காக. அப்போ நீங்க அத எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அப்ப இத ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப 3 இது முடிச்சிட்டேன். அப்ப இங்க ஒரு இது பெண்டிங்கா இருக்கு. அப்ப இத படிச்சுட்டேன்னா இத ஹைலைட் பண்ணிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருமா? அப்ப நான் இத என்ன பண்ணுவேன்? படிக்க ஆரம்பிச்சிருவேனா? சோ இது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ண ஆரம்பிங்க. ஹைலைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களால இந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்ணிட முடியும். கன்டினியூஸா நீங்க என்ன பண்ணுவீங்க? இத ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காகவே உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 1 வாரம், 2 வாரம் கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா ஹார்டா இருக்கும். பட் அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடும்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலா மாறிடும். உங்களோட லைஃப் ஸ்டைலா என்னைக்கு ஒரு விஷயம் மாறுதோ, அன்னைக்கு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சோ கண்டிப்பா இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப்ல வின் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்ப மேக் பண்றீங்க. படிக்கிறதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து மேக் பண்ணணும். ஒரு குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணுங்க. படிக்கிற நீங்கலாம் ஆஸ்பைரன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்ப ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பார்ட் ஒருத்தர படிக்க சொல்லிடுங்க. இன்னொரு பார்ட் இன்னொருத்தர். படிக்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா,
நம்ம ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு 60% ஞாபகம் வச்சிருப்போமா? அதே 2வது டைம் கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு 80% ஞாபகம் வரும். 3 டைம் கேட்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப கேள்வி செல்வம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்கிறீங்களோ, அப்போ உங்களால அத மறக்கவே முடியாது. சோ இதுக்காக தான் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க இந்த ஸ்டடி பிளான வந்து நீங்க இருக்கக்கூடிய ரூம்ல வந்து ஒட்டிடுங்க. சோ நீங்க மேப்ப ஒட்டிடுங்க உங்களோட ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான். ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறீங்களோ, கேக்குறீங்களோ, அது உங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க உட்கார்ந்து மாங்குன்னு படிக்கிறத விட, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ எல்லாராலயுமே என்ன பண்ண முடியாது? மேப்ப கொண்டு போய் உங்க வீட்ல ஒட்டிட முடியாது. ஏன்னா நம்ம வீட்ல இருக்க அம்மாவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து அடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. செவுத்தெல்லாம் ஒட்டி ஒட்டி வேஸ்ட் பண்ற அப்படின்னுட்டு. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அங்க இது வொர்க் அவுட் ஆகும். பட் எல்லாருக்குமே வந்து அந்த மாரி ஒட்ட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கேள்வி செல்வத்தை தான் நீங்க பயன்படுத்தி ஆகணும். நெறைய வீடியோஸ் பாருங்க. நெறைய வீடியோஸ் ரிலேட்டட் அந்த டாபிக்க பொறுத்து இருக்கக்கூடிய வீடியோஸ். உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் எடுக்கிற இந்த போர்ஷன் எனக்கு புடிச்சிருக்குன்னா, அந்த ஸ்டாஃபோட கிளாஸ பாருங்க. என்னோடதையே நீங்க பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேர்வ் லென்த் இருக்கும். சோ நான் சொல்றது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். இன்னொருத்தர் சொல்றது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். அப்போ நீங்க யாரு சொல்றது பிடிக்குதோ, உங்களுக்கு யாரோட லெசன் கேட்டா எனக்கு பிடிக்குது, புரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோட லெசன கேளுங்க. சோ அப்ப நெறைய டைம் வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சுச்சு. உங்களுக்கு போர்ஷனே கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க உட்கார்ந்து மாங்கு மாங்கு படிக்கவே தேவையே கிடையாது. ஓகேங்களா? உங்களோட டைமும் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா ஒரு 4 ஹார்ஸ் புரிஞ்சு படிக்கிறதுக்கு 4 ஹார்ஸ் ஆகுதுன்னா, அதே அவங்க வீடியோ ஃபார்மேட்ல ஒரு 1 1/2 மணி நேரத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த 1 1/2 மணி நேரம் நீங்க பார்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அத ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரம். எஃபெக்டிவா முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ அதனால நெறைய கேளுங்க. வீடியோ பாருங்க. சோ அப்ப இதுக்காக ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணி நீங்க ஒரு வீடியோ பாருங்க. அவன ஒரு வீடியோ பார்க்க சொல்லுங்க. நீங்க பார்த்த மாரியே ஆச்சு. அத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது, உங்களுக்கு இன்னும் நல்லா மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். ஈஸியா வந்து உங்களால ஏத்திக்க முடியும். அதுக்காக ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சொல்லிக்கோங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு மாத்தி சொல்லிக்கோங்க. சோ இது எல்லாமே நீங்க இந்த 4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, இந்த எக்ஸாம் 2 செப்டம்பர்ல நடக்கிறத உங்களால கிளியர் பண்ண முடியும். சோ இத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்டின்னா, எங்களோட டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்கான வீடியோ கிளாஸஸ்மே வந்து உங்களுக்கு YouTubeல அப்லோட் பண்ணிடுவோம். வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்டின்னா, என்ன வேணுமோ, அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? இந்த லெசன் எடுத்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு இந்த லெசன் படிக்கிறது புரியல மேம். அதனால நீங்க இந்த லெசன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணா, நீங்க அதையும் சொல்லலாம். இந்த மாரி ஒரு நேயர் வந்து எங்களுக்கு குடுத்தாரு. என்னன்னா, நாங்க அத பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் அத அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அந்த கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து கொஸ்டின வாசிச்சுட்டு, அத டிக் பண்ணிட்டு போகாம, அந்த கொஸ்டின் உங்களோட புக்லெட்ல எங்க கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு அதுல குடுத்திருப்போம். சோ குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலலாம் அந்த மாரி பண்ணும்பொழுது, அவங்க சொன்னாங்க. நீங்க ஜஸ்ட் கொஸ்டின ரீட் பண்ணி டிக் பண்ணாம, இந்த மாரி எக்ஸ்ட்ரா குடுத்ததுனால, அதுல இருக்கக்கூடிய 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ண மாரியும் ஆச்சு. எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணுது. இந்த மாரி இருந்தா வந்து எங்களால ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது என்னவோ அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ 2025ல உங்கள எல்லாரையுமே வந்து நான் ஒரு அரசு அதிகாரியா பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, "ஒரு கை தட்டினா என்ன பண்ணாது? ஓசை கேட்காது" அப்படின்னு. இப்ப 2 கையும் சேர்ந்தா தானே தட்ட முடியும். அப்போ அதே மாரிதான். நான் மட்டும் நம்பிக்கை வச்சா போதாது. நீங்களும் நம்புங்க. நீங்களும் நம்பிக்கை வச்சீங்க. 2 பேரோட நம்பிக்கையும் சேர்ந்தா, கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள ஓட வைக்கும். கண்டிப்பா உங்கள ஒரு அரசு அதிகாரியா மாத்தும். ஓகேங்களா? நீங்க எவ்ளோ எஃபெக்டிவா படிக்கிறீங்க, எவ்ளோ எஃபெக்டிவா உங்களோட டைம யுட்டிலைஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான், இந்த 2025 உங்களுக்கான ஆண்டா மாறுதா அப்படிங்கிறதானது. ஓகேங்களா? சோ முடியும்னு நம்புங்க. முடியுங்கிற நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். என்ன ஹெல்ப்னாலும், ஸ்டடீஸ்க்காக என்ன ஹெல்ப்னாலும் நீங்க கமெண்ட் மூலியமா எங்ககிட்ட கேட்கலாம். அண்ட் ஏதாவது புரியலனா கூட அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் அடுத்த வீடியோல குடுக்குறேன். சோ தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.